وأورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن العلماء ورثة الأنبياء فإنهم لم يورثوا دينارا ولا درهما إنما ورثوا العلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகழ்ச்ச அன்புள்ளவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வைத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர், எங்களை நன்கு குறித்தான சகோதரர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், மேடையில் வைத்திருக்கக்கூடிய சபைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், இங்கே பாராட்டி கௌரவிக்கப்படக்கூடிய இந்த பள்ளியினுடைய இமாம் மற்றும் முஅத்தின் உள்ளிட்ட இப்பள்ளியினுடைய சேவையாளர்கள், வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது ஆத்மமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இங்கே உங்களுடைய பள்ளியில ஒரு 25 வருஷம் பணியாற்றிய இமாமுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாராட்டு நடத்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு, மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வு. நான் இதுபோன்று நாடு முழுக்க சில மூத்த உலமாக்களுக்கு அவர்களின் பணிகளை பாராட்டி கௌரவிக்கப்படக்கூடிய விழாக்களிலே முன்பும் பேசியிருக்கிறேன். அப்போ பேசுறப்போ ஒரு விஷயம் நான் பெரும்பாலும் சொல்றது உண்டு. அந்த விஷயம் இங்கேயும் சொல்லணும். என்னன்னா, 25 வருஷம் இமாமுக்கு பாராட்டு நடத்துற மாதிரியே 25 வருஷம் அவரை விட்டு வச்ச நிர்வாகிகளுக்கும் பாராட்டு நடக்கும். ஏன்னா இடையில பிஸ்மில்லான்னு அனுப்பிச்சிடக்கூடாது. இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். அது கொஞ்சம் சவுண்டா பயான் பண்ணா 5 வருஷத்துல காலியா போயிடும். மறுநாள் நடக்கிற ஏதாவது பிரச்சனையை பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். 12 வருஷம் 15 வருஷம் இருப்பாரு, யாரு கூடயாவது லேசா உரசிருப்பாரு அவரு நிர்வாகத்துல. அடுத்த வெள்ளிக்கிழமை கிராத்து சரியில்லைன்னு தீர்மானம் போட்டோம். 12 வருஷம் கிராத்து நல்லா தான் இருந்திருக்கு. அது திடீர்னு கிராத்து சரியில்லாம போயிடும், இல்ல பயான் சரியில்லாம போயிடும். மொத்தத்துல மோதல் போக்கு இல்லாம போகணும். அதுக்கு முதல்ல தனியா ஒரு விருது கொடுக்கணும். அவர் ஓதுனது, தொழுக வச்சது, ஓதி கொடுத்தது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மோதல் இல்லாம போகணும். இல்லையா, நிறைய மோதிக்கிறத பார்க்கணும். மோதல் இல்லாம போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். மொத்தத்துல இவர் 25 வருஷம் இருக்காருங்கும் போது நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியுது. கொஞ்சம் வாயிலா பூச்சி கூட தெரியுது. ஏன்னா இந்நேரம் சண்டை நடந்துட்டு நிறைய சண்டை நடக்கலைங்கிறப்போ அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். அந்த அடிப்படையில ஒரு 4 நூற்றாண்டு காலம் தன்னுடைய சேவையை செய்திருப்பவர்களுக்கு
நாம் எல்லாரும் கொடுக்கக்கூடிய விருதுகளும் பாராட்டுகளையும் விட அல்லாஹ் அவருக்கு சிறந்த நற்கூலியை தருவானாக. அந்த துவா தான் இப்போது செய்ய வேண்டிய முக்கியமான துவா. பொதுவாக இமாமத்து பணி நீங்கெல்லாம் ரொம்ப தூரமா கௌரவமா நினைப்பீங்க. அவங்களுக்கு என்னப்போ அவங்க வந்தாவே எந்திரிச்சு 2 அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க, அவங்களுக்கு அவ்வளோ இதா இருக்கு இவ்வளோ இதா இருக்கு. ஆனா நாங்க படுற பாட்டு எங்களுக்கு தான் தெரியும். இங்க நிறைய பேர் உலமாக்கள் இமாம்களா இருந்திருப்போம், சந்திக்கிற சவால்களும் பிரச்சனைகளும். பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஆலிம் ஒருத்தர் அல்லாம தபி உஸ்மானி அவங்க இப்போ இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய கோர்ட்ல ஜஸ்டிஸ் எல்லாம் இருந்தவங்க, பெரிய ஆலிம். அவங்க தலப்பனார் உருதுல மாரிஃபுல் குர்ஆன்னு சொல்லி உலகத்திற்கே சிறந்தது தந்தாங்க முஃப்தி ஷஃபி சாஹிப் அவர்கள். அவங்க ஒரு இடத்துல எழுதுறாங்க, உலமாக்களை பத்தி இமாம்களை பத்தி எல்லாம் எழுதும்போது ஒரு வார்த்தை, என் மலாமத்தின் சிறுக்காக அப்படின்னு எழுதுறாங்க. இவர்கள் திட்டு வாங்குகிற கூட்டம், திட்டு வாங்குகிற கூட்டம். யாரு வேணாலும் திட்டுவாங்க. முத்தவழிதான் திட்டணும்னு அவசியம் இல்லை. முத்தவழி சக்கரவர்த்தி போறவங்க வர்றவங்க அவங்க இவங்க ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கலன்னா அந்த திண்ணையில நம்ம தான். எல்லாம் பள்ளிவாசல்லையும் திண்ணை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மஸ்ஜிது நபவியில திண்ணை இருந்தது. அங்க உட்கார்ந்து எல்லாம் ஓதுவாங்க. அவங்களுக்கு திண்ணை தோழர்கள் பேர். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பள்ளிவாசல்லையும் திண்ணை இருக்கு, அதுலயும் தோழர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு திண்ணை தோழர்கள் பேர். அவங்க ஓடுற வேலையெல்லாம் இல்லை, கழுவுற வேலை பார்ப்பாங்க. ஆமா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சமயத்துல மகரிபில இருந்து இஷா வரைக்கும் ஒரு 5-6 பேர் யாரும் உட்கார்றத போட்டுக்காதீங்க. நான் உங்களேன்னு சொல்றது, நான் பொதுவா சொல்றேன். ஏராளமான பள்ளிவாசல்கள்ல மகரிப் டு இஷா உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், யாராவது ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு நாள் மோடியை பத்தி ஓடும், வருடாவை பத்தி ஓடும், என்னமாவது ஓடும். எதுவும் கிடைக்கலன்னா பேசணும் தான். எதுவும் கிடைக்கலன்னு வைங்களேன், பிஸ்மில்லான்னு இமாம் பத்தி ஆரம்பிச்சுக்குவாங்க தெருவுல அப்படின்னு ஆரம்பிச்சு அவரு குடும்பம், அவரோட கிராத்து, அவரோட பயான், அவருடைய நட உடல் துப்பா வேட்டி எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் ஓடும் இஷா வரை. மிகையெல்லாம் சொல்லல, நிறைய இடங்கள்ல நடக்கிறதுன்னு சொல்றேன். இமாம் அப்படி கிராஸ் ஆகாம பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, அந்த நேரத்துல கிராஸ் ஆகாம இருக்கணும். கிராஸ் ஆகிட்டாருன்னு வைங்களேன், சப்ஜெக்ட் நம்ம தலைப்பு செய்தி வரும்போது சைக்கிள்ல வந்தார், ஸ்கூட்டர்ல போறார். அவர் ஸ்கூட்டர்ல போனா இவரு ஸ்கூட்டர் வர மாட்டேன், இல்ல அவர் ஸ்கூட்டர்ல போனா இவருக்கு என்னதுன்னு தெரியல. இப்படி வந்தாரு, அப்படி ஆயிட்டாரு, எவ்வளவு காசு வச்சிருக்காரு தெரியுமில்ல அப்படின்னு பேசுற ஆண்டு 100 ரூபாவோட கொடுத்தாரு. அன்பானவர்களே, நிறைய சவால்களோடு பயணிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பணி. 25 வருஷம் மோதல் இல்லாமல் போகணும், சர்ச்சை இல்லாமல் போகணும், சர்ச்சைக்குரியதை பேசாமல் போகணும். இதெல்லாம் பெரிய ஒரு ஊர்ல, ஊர் பேர்லாம் வேணாம், நடந்தது தமிழ்நாட்டுல தான். மௌத்தானவங்களை ரொம்ப தூரத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. மௌத்தா போனவங்க ரொம்ப தூரத்துக்கெல்லாம் மௌத்தா போன பிறகு ஏன் அங்க கொண்டு போய் சொந்த ஊர்ல அடக்கிறேன்னு சொல்லி போட்டு 1 நாள் 2 நாள் பிரயாணம் பண்ணி சட்டாத்துல தூக்கிட்டு போறீங்க. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. இறந்தவர்களை அவர் ஊர்லயே அடக்கம் பண்ணுங்க, அந்த இடத்திலேயே அடக்கம் பண்ண வேண்டியதானே, எதுக்காக இப்படி தூக்கி போறீங்கன்னு பேசிக்கிறார். இதுல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒரு 2-3 நாள் கழிச்சு அவர் மௌத்தாயிட்டார். யாரு? அஜர்த்து மௌத்தாயிட்டார். அவர் கம்பியில உள்ள சில பேர் உறுதியா இருக்கானா, இந்த ஜும்மால தான் பேசிருக்காரு. அவர் ஊருக்கு மனைவி மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, தர முடியாதுட்டாங்க. இங்கதான் அழைக்கிறது, இந்த ஊர்ல தான். அவரே பேசிட்டாரு. இதுல என்னன்னா, அவர் மௌத்தாவுக்கு முதல்ல இந்த பயான விமர்சனம் பண்ணி ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன மௌத்தானா உங்க வழக்குன்னு பேசிட்டு, முதல்ல இங்காலும் மௌத்தாட்டி இங்க அடங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன வாய் வச்சாலும் தெரியல. மறுநாள் ரூபு போயிடுச்சு. ஒரு நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை எல்லாம் சந்திக்கணும். அன்பானவர்களே,
இந்த நேரம் பயான் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நேரம் அல்ல. இருந்தாலும் சில விஷயங்கள் இமாமுக்கு பாராட்டு விழா என்ற அடிப்படையில் உங்களுடைய செவிகளுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பேசுறோம். ஒரு டாக்டர் அவர் டாக்டர் வேலை மட்டும்தான் பார்ப்பாரு. மருத்துவம் மருந்து எழுதி கொடுப்பாரு, ஊசி போடுவார், கன்சல்டேஷன் அதுதான் பண்ணுவார், வேற எதுவும் பண்ண மாட்டார். ஒரு இன்ஜினியர்னா அவரு கிளீனா வீடு கட்டுவார், பிளான் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு கிளீனா கட்டி கொடுப்பாரு. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வேலை தான் இருக்கு. இந்த இமாம்ங்கிறவங்க ஒரு துறையெல்லாம் இல்லை, அதுல எல்லா துறையும் அடக்கும். இமாம் பள்ளிவாசல்ல தொட வைக்கிறது சரி, அங்க இருக்கிற மதரசாவை ஓடி கொடுக்கணும் சரி, மஹல்லால ஏதாவது நிக்கால இவர்தான் நடத்தி வைக்கணும் சரி, தலாக்கு வேண்டியவனா வருவான், அதையும் உட்கார வச்சு இவர்தான் பேசணும் சரி, ஒண்ணு ஒட்டு போடணும், இல்ல பிரிச்சு வைக்கிறதா இருந்தாலும் இவர்தான் அதையும் பிரிச்சு வைக்கணும், இடையில ஜனங்கா வரும் அதையும் இவர் பார்த்துக்கணும், இடையில திடீர்னு யாராவது போன் பேர் வைக்கணும்னு வருவாங்க, குழந்தை பிறந்திருக்குன்னு போகணும், மகளிர்ல பஜர்ல யாராவது ஓடி பார்க்கலன்னு நிற்பாங்க, அதையும் செய்யணும். எண்ணிக்கை வரையில இமாம் எவ்வளவு வேலை செய்யறாருன்னு ஒரு 10-12 பணி இருக்கு. அத்தனை வேலையும் அவர்தான் செஞ்சாங்க. நிக்காது, தலாக்கு, ஜனாசா, ஏதாவது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, குடும்ப சண்டை வந்த சமயங்கள்ல பஞ்சாயத்து பண்றது, இதுக்கு இடையில மஷூரான்னு சில பேர் வருவாங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த கடை ஆரம்பிக்கலாமா, கூடுமா, இது கூடாதா, இங்க சம்மந்தம் பண்ணலான்னு இருக்கோம், அந்த மாப்பிள்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவர் ஏதாவது ஏடா கூடமா பேசினா தலை ஒதுங்குறோம், நம்ம விவகாரமான இடம் அது, பொண்ணு கட்டலாமான்னு இவருக்கு தான் கேட்பாங்க, மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் இவரு நல்லா இருக்காரு இவங்க தான் கேட்பாங்க. இதுல ஏதாவது குரான் மனப்பாடம் பண்ற மதரசா அல்லது அரபிக் கல்லூரிகள் அப்படின்னு சொன்னா அதனுடைய பேராசிரியரா இருந்து இவங்க தான் அதனுடைய வேலைகளை பார்க்கணும். ஒரு 10-12 பணிகளோட சேர்த்து இமாமத் என்கிற பணி பண்ணியாகும். ஏராளமான பணிகள். இதுல தலையாய பணி இமாமத்து பணி. உங்களுடைய இமாம் 25 வருஷம் அதிலே நிறைவு செய்திருக்கிறார். அன்பானவர்களே, அறவே பயான் பண்ண தெரியலன்னாலும் நிக்க முடியாது, ரொம்ப நல்லா பயான் பண்ணா நிக்க முடியாது. ஏன்னா அவங்க வயசு சும்மா இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க, கடைசியில மாட்டிக்குவாங்க. அப்படியே மீடியம் இதுலயே போயிட்டு இருக்கணும். அப்படி ஒரு பணி இமாமத்துடைய பணி. அதனாலதான் மலமதி பெருக்கா, இது திட்டுவாக்குகிற கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுவது. அன்பானவர்களே, இமாமத்தினுடைய பணியில் மிக முக்கியமா தொழுக வைக்கிறது. அதுலயும் என்ன, சில பேர்ல நம்ம பஜ்ர்ல ஓதுவோம், பஜ்ர்ல கொஞ்சம் நிறைய ஓதணும்னு ஓதுவோம். அவர் வருவார், அந்த மஹல்லால எல்லாம் போய் பாருங்க, நவாப்பள்ளி போனீங்கன்னா அவர் டக்குன்னு முடிச்சிருவாரு. நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப நேரம் ஓதுறீங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு போவார். மறுநாள் அஜர்த்தி சின்ன சூறாவை ஓதுவார். ஓதி முடிச்சாருன்னா எப்பவுமே குரான் ஓதிட்டு பள்ளி தொடர்பே இருக்கிறவங்க வருவாங்க. ஸ்கூலுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா குரான் கேட்கலான்ட்டு வந்தோம். 3 வரி 4 வரி ஓதி மகரிப் வரை போயிடல. கொஞ்சம் பட்ஜெட்ல நிறைய ஓதக்கூடாதாங்க. இந்த நிறைய ஓதுன்னு சொன்னாங்க, நம்ம அவருடையும் சண்டை போட முடியாது. கம்மியா ஓதுன்னு சொன்னாங்க, அவருடையும் சண்டை போட முடியாது. இந்த ரெண்டுக்கு இடையிலேயே பயிருக்கு நியூட்ரல்ல அப்படி போயிட்டே இருக்கும். சமயங்கள்ல நாம நிறைய ஓதி, சில பேர் புதுசா தொழுக வந்திருப்பாங்க, அவன் பின்னாடி வழியா போனாலும் போயிடுவான். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? ஒரு வேடிக்கையா நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, யாரோ இமாம கொண்டு போட்டு அவரு ரொம்ப நேரம் ஓதுவார் போல தெரியுது. வச்சிருந்த முதல்ல இந்த ஜமாத்துக்காரங்கெல்லாம் வெளியில போய் ஒரு ஆளை ரெடி பண்ணி தஸ்கீல் பண்ணி கேன்வாஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. இது நடக்கிறது நம்ம நாட்டில், அரபு நாட்டில். அந்த ஆளு அரபி தெரிஞ்சவன் தான் வந்துட்டான். வந்தா இமாம் மகரிப்ல சூரத்துல் ஃபீல் ஓதுனாரா. சூரத்துல் ஃபீல்னா அலந்தர கைஃப கால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த சூரத்துல 2 வரி தான், அதை ஓதிருக்காரு.
இவனுக்கு அந்த ஃபீல் ஓதுனது கஷ்டப்பட்டு இல்லை. நான் அப்படி மாற்றி சொல்றேன். காலையில ஃபஜ்ர் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஃபஜ்ர்ல நீளமரம் ஓடுவாங்க. சூரத்து பக்கரா ஓடிருக்க இமாம். பக்கரா 285 ஆயத்து, அம்முட்டு தூரம். பக்கரா முடியும்னு நின்று பார்த்துருக்கான். முடியவே மாட்டேன். கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு முடிச்சுட்டான் தொழுகை. அன்னைக்கும் அப்பவே முடிவு பண்ணிட்டான், இனி இந்த பள்ளி பக்கம் வரக்கூடாது. திரும்ப போய் சாயந்தரம் இவங்க டிராபிக் போலீஸ் மாதிரி டபுள் தூக்கி வந்துட்டான். அசல்ல கூப்பிட்டு போய் மதுரையில கொண்டு நிக்க வச்சா. மதுரையில நிக்க வச்சோன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் வரி ஓதிட்டாரு. யானை. அதை யோசிச்சாங்க, காலையில மாடு அந்த நீளம், பக்கரெல்லாம் மாடுங்க. காலையில மாடு அந்த நீளம்னா இது மதுரையில யானை ஆரம்பிச்சுன்னா இது எப்போ முடியும் தெரியல. அது 2 வரையும் உள்ள சூறாது. ஆனா அதை ஒரு வரியிலே போயிட்டான். இமாம் அப்படிங்கிறவர் நிலைமைக்கு தகுந்தவாறு தொழுக வைக்கணும். அதிசயம் இருக்கு. உங்களில் யார் தொழ வைத்தாலும் இலகுவாக தொழ வைக்கட்டும், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தோதுவாக தொழ வைக்கணும் எல்லாம் இருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்துதான் இமாமத்து பண்ணும். இந்த இமாமத்துல பயான் ஆரம்பிக்கும் போது சமயங்கள்ல 6 பேர் தான் இருப்பாங்க. 6 பேர் 8 பேர் முடிவோட வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அவர் முடிக்கிட்டு உள்ள போவாங்க, முன்னாடியே போகக்கூடாது. இது அதே மாதிரி நீங்க தலையாட்டத்தை பார்த்தா இங்கேயும் அப்படித்தான் தெரியுது. எல்லா பக்கமுமே பரவலா அப்படிதான். வெளியே கீழே அங்க இங்க நின்றுட்டு இவர் குத்துவா எப்ப மெம்பர் படி ஏறாரோ அப்போ உள்ள வர்றது. அது வரைக்கும் பயான் கேட்கறது இல்லைன்னு முடியும். இன்னும் சில இடத்துல பயான் நான் சொல்றது இங்க ஈஸியா இருக்குல்ல, சென்னையில ஈஸியாக ஒரு பள்ளியில நடந்தது சொல்றேன். அவர் இமாம் பேசிட்டு இருக்காரு பயான். ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. அவர் உதவி தலைவர் அந்த ஓரமா உட்கார்ந்துருக்காரு, ஜன்னல் ஓரமா. அவரு இப்படிங்க அதற்கு அப்படியே பார்த்தாரு. அவர் வாட்ச பார்க்கறத பார்த்தாவது இவரு முடிச்சிருக்கலாம். இவரு முடிக்காம பேசிட்டே இருந்தார். போதும் போதும் அப்படின்னாரு. எங்க என்ன பேசிட்டு இருந்தாரோ அது முடிக்க முடியாது. சில நேரம் அஜித்குமார்கள் இன்னொரு இடத்துல இருக்கு. என்ன தெரியுமா, பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது இப்படி முடிச்சுன்னு சில விளையாட்டுகள் அப்படி இருக்குங்க. தலைவர் இப்படி பார்த்து இப்படின்றாருன்னா முடிச்சு போயிட பயாது. இப்படி பார்த்து இப்படின்டா நின்றது நிற்கவே முடியும். யார ஒருத்தர் வட்டியை பத்தியோ விபச்சாரத்தை பத்தியோ இடத்தை பத்தியோ பேசிட்டு இருந்திருக்காரு. தமக்குன்னு முடிந்தாங்க. அவரே நாமும் செயல்படுவதற்கு அல்ல தோண்டிட்டு என்ன பேசிட்டு இருக்கிறோமோ பேசிட்டு இருக்கிறது. ஒரு இடத்துல பேச்சுக்கு கூப்பிட்டா எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து ஒரு இமாம் நடக்க வேண்டியது இருக்காது. அன்பானவர்களே, நிக்கா மஜ்லிஸ் ஊருன்னு போய் உட்காரக்கூடாது, சிரிச்சுட்டே உட்காரணும். நிக்கா காலையில 10-11 மணிக்கு முடிச்ச உடனே லோகருக்கு ஜனாஜா வந்திருக்கும். அங்க சிரிக்க கூடாது, ஊன்னு இருக்கும். சிரிச்சா அடிச்சு கூட வைக்க. மவுத்து வந்துருக்குது, ஜனாஜா வந்திருக்கு. அந்த நிக்கா மண்டபத்துல சிரிச்சுக்கிட்டே புத்துவா துவாவெல்லாம் ஓதிட்டு அப்புறம் நேரம் இங்க வந்து மவுத்து வீட்டுல மவுத்து இடத்துல ஜனாஜாவில அப்படியே அமைதியா சோகமாவே இருக்கணும். அங்க வேற மாதிரி இங்க வேற மாதிரி எல்லா நிலைமைகளையும் அனுசரித்து தான் ஒரு இமாம் நகர வேண்டி இருக்கிறார். அதுல ரொம்ப நாள் நீடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சமீபத்தில் ஒரு வயசான ஒரு 2 பேர் தமிழ்நாட்டில் மௌதா போனோம். ஒரு இமாம் திண்டுக்கல் பக்கத்துல சித்தையங்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல, அந்த ஊருக்கார் ரொம்ப வயசானவர் இப்ப மௌதா போனார். அவருக்கு வந்து எழுதியிருந்தார் என்னன்னா, தமிழ்நாட்டுல 26 ஊர்ல அவர் இமாமா இருந்திருக்காரு. 26 ஊர்ல என்னன்னா எல்லா இடத்துலயுமே 2 வருஷம் தான், பெரும்பாலும் 2 வருஷம் 3 வருஷம், அதுக்கு மேல இருக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா போல்டா பேசுறாரு. எதா இருந்தாலும் ஒளிவு மழை இல்லாம போட்டு உடைச்சிருவார். இருக்கவே முடியாது. அதனாலதான் 26 வருஷம். சில பேர் இருக்காங்க வாயிலா பூச்சிகள் மாதிரி, நமக்கு எது வம்பு
அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு அல்லான்னு இருக்காரு. அந்த மாதிரி சில உலமாக்களும் இருக்கிறாங்க. சமீபத்துல போன வாரம் பார்த்தாங்க, உடுமலைப்பேட்டையில ஒரு இமாம் ஒருத்தர் சையது ஈசா சொல்லி 50 வருஷம் ஒரே பள்ளி. அவங்களுக்கு போன ஆண்டு நல்ல வேலை வபாத்தாவதுக்கு முன்னாடி போன ஆண்டு பாராட்டு விழா வச்சாங்க. நான் அதில் போய் பேசிட்டு வந்தேன். 50 வருஷம் பணி நிறைவை ஒட்டி பாராட்டு விழாவும் பொற்கிழி வழங்கும் விழாவும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஒரே இடத்துல 50 வருஷம் இருந்தால் அந்த மாதிரி ஆளுகளையும் பார்க்கிறோம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி போற இமாம்களையும் பார்க்கிறோம். இமாமத்து பணி என்பது சவால்கள் நிறைந்த பணி. அந்த பணியை எடுத்து செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். எந்த விழாவுக்கு கூப்பிட்டாலும் பேச தெரியணும். ஏடா கூடமாவும் பேசக்கூடாது. ஏதோ ஒரு பள்ளிவாசல்ல ஜனாசா வேன் வாங்கியிருக்காங்க. ஜனாசா வேன் அபுசானுக்கு எடுத்துட்டு போகுது. வேனை கொண்டு முன்னாடி நிறுத்திட்டு இப்படி ஒரு விழா நடக்குது. பேசுங்க இமாம பேசிட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அது கடைசியில வேன் நல்லதாக இருக்கிறது, வேன் நன்றாக இருக்கிறது, வேனை நிறைய பேர் வாங்கி காசு கொடுத்து உதவி செய்து கொடுத்திருக்கிறார்கள் சொல்லிட்டே வந்தவர். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த வேனை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா நல்லதான் இருக்கிறோம். பூராத்தையும் ஜனாசாவை பயன்படுத்தினார். சமயங்கள்ல ஒரு இமாம் எல்லா இக்கட்டுகளையும் சந்தித்தார்கள். கேள்வி கேட்கறது அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. சில பேர் கேட்கிற கேள்வி நமக்கு வழங்க தலை சுத்தி அதை சொல்லி முடிக்கக்கூடாது. அவன் என்னமோ ஒரு வட்டிய ஹலாலாக்குறதுக்காக நம்மகிட்ட வந்திருப்பான். இன்னைக்கு அச்சத்து வாயில அதை ஹலாலுன்னு வர வச்சாங்க அப்படிங்கிற முடிவோட வந்து அதுல நான் 4 பேருக்கு கொடுக்கலாம், அந்த 4 பேர் அவங்க 4 பேர்ல கொடுத்தாங்களா, அவங்க 4 பேர் இன்னொரு 4 பேர்ல கொடுத்தாங்களா, இப்படி இவன் பேசிக்கிட்ட இவருக்கு கரன்னு சுத்தும். ஒண்ணுமே புரியாது. இவன் என்னன்னா இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்றாங்கல்ல. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் இவர் வாயில ஓகே ஜாயிஸ் ஹலால் தான் அப்படின்னு சொல்ல வைக்கணுங்கிறது அவனோட பிளான். அவனும் என்னென்னமோ சொல்லி விளங்குறமா இருக்கு அப்படிங்கிறாரு. அவரு விளங்குதுன்னு சொல்ல முடியல. கடைசியில இது எப்படி கூடுதானே ஹலால் தானே ஹலால் மாதிரி தெரியுது. அவரும் என்ன அல்லாட்ட கொண்டு சிக்க வைக்கிறது பார்க்கலாம். இவர் தான் ஹலால்னு சொன்னாரு. இந்த கேள்வி கேட்க வர்றவங்கனால எக்கச்சக்கமான இதெல்லாம் இருக்கு. கேள்வி கேட்டு யாரோ ஒருத்தர் சென்னையில ஒரு முக்கியமான பள்ளிவாசல்ல சென்னை சென்ட்ரல் பக்கத்துல ஹார்ட் ஆஃப் சிட்டியில இருக்கிற ஒரு பெரிய பள்ளி. சமீபத்தில் அந்த பள்ளியில இமாம எடுத்துட்டாங்க. என்னடா மசாலா என்ன தெரியுமா, அதுல இந்த கையில எல்லாம் முத்தம் ஊடலாமா காலில எல்லாம் ஊடலாமான்னு யாரோ ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அசல் இவரு உட்காந்து உழுவலான்னு சொல்லாம என்னமோ ஒரு சைஸா ஒரு பதில அசிக்கு பிறகு சொல்லி விட்டாரு. இஷாவுக்கு பிறகு நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க. முடிஞ்சிருச்சு வேலை இஷாவோட. நான் சொல்றது ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நிகழ்ச்சி. உலமாக்களுக்கு தெரியும் எந்த பள்ளி என்னன்னா இந்த கேள்வி கேட்க வர்றவங்களை எதிர்கொள்ற பிரச்சனை இருக்கு. அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. யாரு என்ன கேள்வியோட வருவாங்கன்னு தெரியாது. சில பேர் இந்த பொண்ணை கட்டலாமான்னு நம்மள்ட்ட தான் வருவாங்க. அந்த மாப்பிள்ளையை முடிக்கலாமான்னு நம்மள்ட்ட தான் வருவாங்க. தங்கமான மாப்பிள்ளை அப்படின்னு நாம சொல்லி அவன் அடுத்த 6 மாசத்துல கஷ்டம் நம்ம மாட்டிக்குவோம். பொண்ணை பத்தி நல்ல பொண்ணு தங்க மாதிரி பொண்ணு உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனை. ஏன்னா மகனாக நம்ம இருப்போம், இமாமா இருப்போம், மாட்டிக்குவோம், பெரிய பிரச்சனை. ஆனா இதை மறைக்க கூடாதுன்னு இருக்கு. ஹதீஸ்ல அப்படி வருகிறது அல்லவா. யாராவது முஸ்தஷாரும் மூத்தமனும் மஷ்வரா செய்யப்படக்கூடிய நபர் நம்பிக்கைக்குரியவர் ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க. ஒரு பொண்ணே வந்து ஒரு அம்மாவே வந்து கேட்பாங்க, என்னை 2 பேர் கணவர்கள் 2 பேர் எனக்கு வந்து கல்யாணம் பேசியிருக்காங்க, மாப்பிள்ளைலாம் வர்றாங்க, நான் 2 பேர்ல யாரை கட்டணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருமா? இந்த அபூ ஜஹல்னு ஒருத்தர் அவரு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா அபூ ஜஹல் யர்மின் பல யதவ அஸாவுமின் ஆதுதி, அவர் தோல்ல இருக்கிற குச்சியை கீழே வைக்க மாட்டார். அப்படின்னா மனைவிகளை அடிப்பாருன்னு அர்த்தம். அவரை ரொம்ப அடிக்கிறதுல ஃபேமஸான கட்டவனான்ட்டார். அப்ப முஆவியா கேட்கிறார்,
இது வேற முஆவியா இல்லை. அம்மா முஆவியா ஃபஸல்லுகுல்லா காலலஹு, முஆவியாட்ட அறவே காசு இல்லை. ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு பொருளாதார பலம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ண வேண்டாமான்ட்டாங்க. என்னன்னா, ஒரு இமாம் என்கிற அடிப்படையில் ஒரு பெண் தனது மாப்பிள்ளை தேர்வின் போதோ, ஒரு மாப்பிள்ளை பெண்ணுடைய தேர்வின் போதோ இந்த மாதிரி நேரத்தில் ஆலோசனை செய்யப்படுகிறது. அந்த ஆலோசனைகளிலும் இமாம் என்பவர் நடுநிலையாக உண்மையை சொல்லுகிற இடத்துல பணியாற்ற வேண்டும். அதுலேயும் மார்க்க மசாயல்கள் இருக்கு இல்லையா, சில பேர் கேள்வியே இல்லைன்னாலும் அச்சத்துல ஏதாவது கேட்போம் அப்படின்னு சும்மாவாக அச்சத்துல வந்து ஒரு கேள்வியை உருவாக்கி கேட்பான். ஏதாவது ஒரு கேள்வி அவருக்கு அமல் செய்ய போறாரா இப்போ, அதெல்லாம் இல்லை. இப்ப இந்த மாசமா அந்த மாசமா அது சம்பந்தம் அதெல்லாம் இல்லை, ஏதாவது கேட்கணும். அப்படி கேட்கறது நிறைய சமயங்கள்ல இமாம் கொஞ்சம் விளைக்கிறவராகவும் குருவுக்காக ரொம்ப அக்காவையா இருந்தா 7ஆம் உடம்பா கேள்வி கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 7ஆம் உடம்பா பதில் சொல்லணும். யாரும் கோச்சு கூடாது. என்ன இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, இதெல்லாம் பேச மாட்டாரு. அது 25 வருஷம் தாண்டப்பே தெரியுது, பேசவே மாட்டாருன்னு தெரியுது. என்ன சொன்னாலும் பேச மாட்டாரு. அதனால தைரியமா நாங்க சொல்றோம். பொதுவா 7ஆம் உடம்பா கேள்வி கேட்கிறப்போ 7ஆம் உடம்பா ஒரு பெரிய இமாம் இருந்தாரு, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஷாஃபி அல்ல, அவங்க வேற, அவங்க சட்டமேதை, அவங்க வேற. இவங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் தமாசானா, அதாவது கிடைப்பாங்க. யாராவது கேட்டாங்க. ஒரு ஆள் வந்தார், நானே ஆத்துல குடிக்கிற டெய்லியும் ஆத்துல குடிக்கும் போது கிப்லாவை முன்னோக்கணுமா இல்லை இப்படி முன்னோக்கணுமான்னு கேட்டு, ஆத்துல குடிக்கிறத கிப்லாவை முன்னோக்கியா குடிப்பான், கிப்லா இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா எப்படி குடிக்கிறது? விவகாரமான ஆத்துல குடிக்கிறதுக்கெல்லாம் இவையே கிப்லாவை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவர் சொன்னாரு, கிப்லாவுக்கு இந்த பக்கமும் பார்க்க வேணாம், கிப்லாவுக்கு இந்த பக்கமும் வாங்க வேணாம், ஆத்து மேற்க துணியெல்லாம் கழுத்தி வச்சிருக்கல அங்கேயே பார்த்துட்டு எவனாவது அதை தூக்கிட்டு போயிடுவான். அதனால கிப்லாவை முன்னோக்கி குடிக்க வேண்டாம், துணி வச்சிருக்கிற திசையை நோக்கி குடி. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட துணியை தூக்கி போன மாதிரி எவனாவது தூக்கி போயிடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் குடிக்கிறப்ப தூக்கி போயிட்டாங்க இல்லையா? குர்ஆன்ல வருது, துணியை முன்னோக்கிப்பார். ஏதாவது கேள்வி கேட்கிற போது எசனபிசிலாக கேள்வி கேட்கிற விஷயங்களை எல்லாம் ஜமானிக்க வேண்டிய சூழ்நிலையும் இமாம்களுக்கு உண்டு. அதே மாதிரிதான் ஓடி கொடுக்கிற பணி ஒரு மகத்தான பணி. ஒரு இமாமினுடைய பன்முக சேவையில், ஒரு இமாமினுடைய சமுதாய சேவையின் பன்முக பங்களிப்பில் ரொம்ப முக்கியமானது திருக்குர்ஆனை ஓடி கொடுக்கக்கூடிய பணி. அந்த ஓடி கொடுக்கக்கூடிய பணியில் ஒரு 25 வருஷம் இந்த மஹல்லால இருக்கிறாருன்னா 25 வருஷத்துல எத்தனையோ குழந்தைகளுக்கு இவர் அறிவுரை சொல்லி கொடுத்துருப்பாரு. மதரசாவுல பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்து சூராவை சொல்லி கொடுத்திருப்பாரு. 25 வருஷம் ஒரு மஹல்லாவினுடைய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை தான் மதரசாங்கள். இங்க பள்ளி நிர்வாகிகள்லாம் இருக்கிறதுனால சொல்றேன், எந்த பள்ளிவாசல்கள்ல எல்லாம் மதரசா ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த பள்ளிவாசலும் அந்த மஹல்லாவும் அதனுடைய வருங்காலமும் சிறப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லை. மதரசாவோட மட்டும் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த மஹல்லாவினுடைய வருங்கால ஈமானுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. நான் சொல்லல, பெரிய பெரிய ஆலிம் பெருமக்கள்லாம் எழுதியிருக்காங்க. இந்தியாவினுடைய பெரிய ஆலிம் லக்னோவினுடைய நஃபத்துல் உலமாவை தோற்றுவித்த மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலிமியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அபுல் ஹசன் அலி நத்வி அலிமியான், அதாவது இந்தியாவுடைய லக்னோல உட்கார்ந்துருக்கு. சவுதிக்கு பாட புத்தகம் அவர் எழுதி கொடுத்தார். அரபி தாய்மொழியாக கொண்ட அரபு மக்களுக்கு படிக்கக்கூடிய பள்ளிக்கூட புத்தகம் யார் எழுதுறது? இந்தியாவினுடைய அபுல் ஹசன் அலி நத்வி. மிகப்பெரிய சிந்தனையாளர், இஸ்லாத்தினுடைய அறிவுஜீவி. அவர் ரிஜாலுல் ஃபிக்ரி வத்-தஅவான்னு சொல்லி ஒரு அற்புதமான கிதாப். அதுல அலிமியான் எழுதுகிறார்கள், எந்த மஹல்லாவோட பள்ளிவாசல்களில் மக்தப் நடக்கவில்லை
சரியாக நடக்கவில்லையோ அந்த மஹல்லாவில் ரித்தத்து நவுதுபில்லா அதிகமாக ஆகும். வருங்காலத்துல ரித்தத்துனா மதமாற்றம், இஸ்லாத்தை விட்டு அல்ல பாதுகாப்பு, இஸ்லாத்தை விட்டு கொத்து கொத்தாக வெளியே போகிற ஒரு சூழல் மதரசா சரியில்லாத மஹல்லாவிலே விரைவிலே வந்துவிடும் என்று எழுதுகிறார்கள். ஒரு ஆபத்தான அதிர்ச்சியான வார்த்தை. அவர்கள் சர்வதேச அளவிலே செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் எழுதுகிற தகவல் இது. அதனால மிகச்சிறந்த முறையில் மதரசாக்கள் நடத்தப்பட வேண்டும். எனவே ஒரு இமாமாக பணிபுரிபவர் தொடர்பு மதரசா நடத்துவது, அப்புறம் நிக்கா ஜனாதா அது இது துவா பேர் வைக்கிறது, மகரிபுக்கு பின்னால பஜ்ருக்கு பின்னாடி இங்க வந்து ஓதி பார்க்க வருவாங்கல்ல, மாற்று மருத்துவர்கள் உட்பட எல்லாரும் வந்து நிற்பார்கள். அவர்களுக்கு ஓதி பார்க்கிற வரையும் எல்லா வேலையும் செய்தார்கள். எனவே ஒரு இமாமுடைய பணி என்பது ஒரு வேலை அல்ல. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறது, அவருக்கு என்ன 5 நேரம் 6 மணி நேரம் மலையாளத்துக்கு போவார், 5 நேரம் அஞ்சூர் விட்டா லோகூர் விட்டா அரிசி வெறும் 6 மணி நேரம் தான். சில பேர் இப்படி வேலை கேட்கறாங்க. சில இடத்துல இந்த சம்பளம் 10,000 அரை மணி நேரம் தானே வேலை பார்க்குறீங்க, ஒரு நாளைக்கு 5 வருஷத்து கணக்கு போட்டா 2.5 மணி நேரம் தான் ஆகுது. இதையெல்லாம் யாரு பார்ப்பா? ஆயம்மாவை பார்க்கும், நிக்கா பண்றது, ஜனாசா பண்றது, மதரசா ஓதி கொடுக்கிறது, அந்த வேலை இந்த வேலை, எக்கச்சக்கமான வேலை. சில நேரம் இந்த பணிகளிலே நிறைய, அதாவது அழுகிற மாதிரி விஷயங்களும் இந்த பணியில நடக்கும். இமாமத்துல ரொம்ப சிரிக்கிற மாதிரி வேலைகளும் இதுலதான் நடக்கும். நிக்காவுல எல்லாம் நாங்க படுற பாடு. ஆமா, ஈஜாபு கபூல் சொல்லி தர்றதுக்குள்ள அவன் ஈஜாபு கபூல் சொல்றதுக்குள்ள நமக்கு வேற்று விவரித்து போயிருக்கு. கையை பிடிச்சி மாப்பிள்ளைங்க சொல்லு அசுவது அதாயிலாவா. அந்த நேரத்துல டென்ஷன் ஆகாம இந்த அகதசத்தெல்லாம் டென்ஷன் ஆயிடுவார். நான் பார்த்துருக்கேன் மாப்பிள்ளைகளை அவன் நடந்ததான்னு சொல்றது, நீங்க சிரிக்கிறத பார்த்தா அது உண்மைதான் தெரியும். செங்கல்பட்டுல அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அங்க ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடந்து 2 பேரையும் கையை பிடிச்சா மாப்பிள்ளையும் மாமனாரையும் கையை பிடிச்சி நீங்க வச்சுட்டு இவர் சொல்லி கொடுக்கணும், எனது மகள் இன்ன வேகத்தை இன்ன மகளுக்கு சொல்லி அவரு ஏதோ கொஞ்சம் முந்தி கொண்ட மாதிரி வேகமா அவரே சொல்ல ஆரம்பிச்சாரு. இவர் அங்கேயே போய் கத்துறாரு, சொல்ல பின்னாடி சொல்லுங்க, அதுக்குள்ள சொல்றீங்க. எனக்கு பயம், அதனால கையை விட்டுட்டு டென்ஷனாக சில நேரம் மாப்பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து இன்னாருடைய மகள் இன்னாரை இத்தனை ரூபாய் மகள் தொகைக்கு ஜனாதி இவர் சாட்சியாக அவர் சாட்சியாக சபையவர்கள் முன்னிலையில் நான் உங்களுக்கு நிகா செய்து கொடுத்தேன், கபூல் செஞ்சீங்களா அப்படின்னு மாப்பிள்ளைக்கு கேட்டா அவன் திரும்ப அச்சத்துல கபூல் செஞ்சீங்களா கேட்டா, நீ கல்யாணம் பண்றதுக்கு நான் இருந்துட்டா கபூல் செய்யணும். கபூல் செய்வீங்களான்னு அவன் கபூல் செய்த இந்த கலிமாவை வாயில வர வைக்கிறது கூட சில மாப்பிள்ளைகள் பண்ற பாடு. அல்லாஹ் இவரு சில நேரம் இது நத்தாட்ட எனது மகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற வேற ஏதாவது சொல்லுவார். அதுல நிக்கா மஜ்லிஸ் நீங்க நினைக்கிற மாதிரி என்னமோ அஜய் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல நிறைய நிபந்தனை இருக்கு. என்ன தெரியுமா? அந்த பெண்ணுக்கு தகப்பனாரு மாப்பிள்ளையிட்ட கையை பிடிச்சி அவரு கண்ணை பார்த்துட்டு சொல்லணும்னு இருக்கு. சும்மா இப்படி புரிஞ்சுக்கிட்டே நான் நிகா செய்து கொடுத்தேன் சம்மதிச்சீர்களா அப்படின்னு சொல்லி போட்டு கீழே தான் பார்க்கக்கூடாது, அவரு கண்ணை பார்க்கணும்னு இருக்கு. ஏன்னா கபூல் செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு பாட்டுல இமாம பார்க்கறதுனா சிக்கலாயிரும். அதுக்கு வேற யாராவது அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து நான் எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சம்மதிச்சீங்க, அதான் கபூல் தானே இருக்காது. நேரா இமாம இந்த மாப்பிள்ளையை பார்க்கணும், மாப்பிள்ளை இங்க பார்க்கணும், கண்ணுக்கு கண் பார்க்கணும். நிக்கா செய்து கொடுக்கிறேன்னு சொன்னா நிக்க கூடாது, கொடுத்து விட்டேன்னு சொல்லணும். இறந்த காலத்துல சொல்லணும், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும், ஃபியூச்சர் டென்ஸ்ல எல்லாம் சொல்லக்கூடாது. நான் நிக்கா செய்து கொடுக்கிறேன் அப்படின்னா கொடுக்குறேன் தரேன் பார்க்கலாம், சண்டை கேட்டவர் சொல்லுவோம்ல தரேன் பார்க்கலாம்னு. அப்போ கட்டி கொடுக்கலன்னு அர்த்தமாயிடும். மார்க்கத்திலே என்ன வச்சிருக்காங்கன்னா நிக்கா செய்து கொடுத்தேன் இவன் இறந்த காலத்துல சொல்லணும், அவர் கபூல் செய்து விட்டேன் அப்படின்னு அவரும் பாசிட்டிவ் சொல்லணும். அவரும் நான் கபூல் செய்யறேன் அப்படின்னா நாளைக்கு கபூல் செய்யறங்கிற மாதிரி ஆயிடும். அவன் 1 வாரம்
எடுத்து வானான்னு போயிடுவான். கபூல் செய்து விட்டேன்னு அவன் சொல்லணும். ஒரு நிக்கா நடத்துவதற்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலேயும் மசாயிகள் விஷயத்தில், மார்க்கத்தை திறம்பட நடத்தி கொண்டுகிற விஷயத்தில் தண்ணி ஓதி கொடுங்கன்னு ஒரு செல்வ தூக்கிட்டு வருவாங்க, இல்லை ஒரு பாட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஓதி பார்க்க வரவங்களுக்கு ஓதி கொடுக்கணும். நீங்களாம் சந்திச்சிருக்கீங்களான்னு தெரியாது, நாங்கெல்லாம் சந்திச்சிருக்கோம். எக்கச்சக்கமான முறையில் ஓதி பார்க்கறதுக்கு வருவாங்க. நான் ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் அடுத்து ஒரு பள்ளிவாசல் திறப்புடா பக்கத்தில் திண்டிவனத்தில், நான் அங்கே போய் பேச வேண்டும். வழியில உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போற காலம் வந்திருக்கேன். சொம்புல தண்ணி கொண்டு ஒரு அம்மா வருது. ஹஜ்ரத் ஓதி கொடுங்க. என்ன விஷயமா? இல்ல, என் வீட்டுல முருங்கை மரம் நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு, இப்ப சரியாவே காய்க்க மாட்டேங்குது. நமக்கு முருங்கை மரம் காய்க்கிறதுக்கு என்ன ஓடுறதுன்னு உண்மையா தெரியல. செம்ப வாங்கிட்டு புகார்ல மரம் எங்கெல்லாம் வருதோ அதையெல்லாம் ஓதி ஊதி கொண்டு போய் ஊத்து என்னென்னமோ வரும். அவர் பேரனை இழுத்துட்டே வருவார். தாத்தா ரொம்ப குறும்பு, கொஞ்சம் போய் பண்ண குறும்புக்கு நம்ம என்ன செய்யறது? சைத்தம் பேர் வர இடத்துல இல்லாம ஓடி விட முடியும். எதுக்கோ ஓடி பார்க்கணும், எதுக்கோ எல்லாருக்கும் ஓடி பார்க்க வேண்டியதான். 2 பாட்டோட வருவாங்க. எங்க உஸ்தாது நீங்க யூஸ்க்கு எழுதுள்ளார்கள் நம்மளெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிவாக்குவாங்க. அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு அம்மா 2 பாட்டில தண்ணி கொண்டு வந்தேன். ஒரு பாட்டில் எதுக்குன்னா அவங்க வீட்டுல உள்ள கோழி நல்லா முட்டை போட்டு இருந்துச்சா முட்டையே போட மாட்டேங்க. அதே மாதிரி கூடைக்குள்ள சாயந்தரம் போட்டு அடைச்சா கூடையில அடங்க மாட்டேங்குது. கூடையில அடைப்பாங்கல்ல, சாயந்தரமான ஒண்ணு மதுரைக்குள்ள போட்டு கூடைக்குள்ள உட்கார மாட்டேங்குது. அதுக்கு ஒரு பாட்டு. இன்னொன்று பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒரு பாட்டு. அவரு 2ஐ வச்சு நீ என்னத்தை வேணாலும் போடுவா, நான் 1000 குடிச்சுதான் போடுவேன் ஓடி அல்லா ஒரு 1000 என்னமோ ஓடி ஊதி ஊதிட்டாரு. பிரச்சனை என்னன்னா போகும்போது நம்ம பாட்டில மாறிடுச்சு, பாட்டில் மாறிடுச்சு. போய் தண்ணியை கொடுத்துட்டு போடுறது சாயந்தரமானோம்னா அந்த பையன் கூட தூக்கி உட்காந்துறான். தூக்கி போட்டு அவங்க வெளியே வாடா, நான் தான் வரமாட்டேன் அப்படின்னு கூட தூக்கி போட்டு உட்காந்துக்கிறான். இங்க பார்த்தா கோழி சிலைட்டை தூக்கி குடும்பம் ஓடுது. கோழி சிலைட்டை கவிட்டு ஓடுது. எதுக்கோ ஓதி பார்க்க வர்றாங்க. எல்லாத்துக்கும் ஓடி அசந்து வேடிக்கைய ரொம்ப நகைச்சுவையா பேசுவாங்க. இப்ப அசத்து சொல்லுவாங்க, நீளமா தாடி வச்சிருப்பாங்க. அசத்து பாக்குறதுக்கு ஒரு இதா இருப்பான், குடும்பங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஏப்பா கேட்கிற குழந்தை எங்கேயோ பயந்துச்சு, எங்கிட்ட தூக்கிட்டு வந்து திரும்ப என்னை பார்த்து பயந்துச்சுவாங்க. சில குழந்தைங்க அஜத்தை பார்த்த உடனே அதை விட அழகும், அதை விட கற்கும். ஒரு ஆணிமாக இருந்து சமூக பணி செய்வதற்குள்ளாக நிறைய இருக்கு. சின்ன சின்னதா இது வந்து ஏதாவது வருஷத்துல ஒரு தடவை அப்படின்னு எல்லாம் இல்லை. அன்றாட வாழ்க்கையிலேயே இவர்கள் ஏராளமாக சந்திக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கிற போது ஒரு சிறிய பள்ளியா இருக்கிறப்ப இருந்து அதுக்கு வந்தெல்லாம் இருந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் விரிவா கட்டியிருப்பாங்க, மஹல்லா பெருசா இருக்கும். அப்படி நிறைய ஒரு 25 வருஷ காலம் என்பது ஒரு மகத்தான ஒரு சேவை. அந்த அடிப்படையில இந்த 25 வருஷத்தில் நிறைய பங்களிப்பு செய்த இந்த மஹல்லாவிற்கு சேவையாற்றிருக்கிற ஹஜ்ரத் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிற இந்த பெரிய ஒரு பாராட்டை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இங்க நீங்க கொடுக்கிறது எல்லாத்தையும் விட உயர்வான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஃபர் அர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நாளைக்கு